இவர் பேர் ராஜா. இவர் இருங்க, ஏன் எங்க ஓடுறீங்க? தனுசுக்கு சாப்பாடு சமைக்கிறாரு, எங்களுக்கு சூப்பரா சமைச்சு கொடுத்து ரொம்ப ருசியா வச்சுக்கிட்டு நான் சொல்லிட்டேன், ராஜா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ராஜா, தயவு செஞ்சு ஊரின சேர்க்கையா பரவாயில்ல, நீ ரொம்ப நல்லா சமைக்கிறேன். இவர் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா எனக்கு தெரியும். மூலமா திரும்பி பார்த்தா அவர் என்ன யோசிக்கிறாரு, லுக்கு விட்டா என்ன செய்யறாரு, எப்படி கோபமா இருக்காரு, அத மாதிரி இருக்கிறது பெரிய விஷயம். இதே மாதிரி வாழ்க்கையில நல்லபடியா இருக்கணும். வாழ்த்துக்கள். அவங்கள்ட்ட அறிமுகப்படுத்துற எனக்கு ஒரு திருப்தி. இன்னொருத்தர் இருக்காரு, அவர் எங்க இருக்காருன்னு தெரியல, சுப்பிரமணிய சிவா சார். அவர் உண்மை சொல்றாரா பொய் சொல்றாருன்னு அவருக்கும் தெரியாது, கேட்கறவங்களுக்கும் தெரியாது. ஆனா தம்பி மாதிரி ஒருத்தர் இருந்ததுனாலதான் தனுஷுக்கு நீங்க ஒரு பெரிய மாரல் சப்போர்ட் பா. அதை நான் ரொம்ப நிறைய அப்சர்வ் பண்ணி, ஒரு டெக்னீஷியன் இருந்ததுனால 5 நிமிஷத்துல அந்த அவர் ஏதோ ஒரு பொருள் கேட்ட வச்சுங்களேன், இந்த ஆண்டிவேனா அரை மணி நேரமோ 1 மணி நேரமும் கேட்க கூடாது. நீங்க ஆண்டிவேனா ஆண்டிவே, அது தனுஷுக்கு டைரக்டரா தெரியும். இந்த ஒரு கோட்பாடு இந்த படத்துல ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க பொறுப்பை இன்வால்மெண்டா செய்யறதுக்கு முக்கியமான காரணம் தனுஷோட இன்வால்மெண்ட். அதை உங்களுக்கு எல்லாம் சொல்றது ஒரு ஹீரோவை சம்பிரதாயமா பாராட்டணுன்றதுக்காக அல்ல. நீங்க வளர்ற தலைமுறை எந்த தொழில் பண்றீங்களோ, நீங்க என்ன வேணாலும் இருக்கலாம், அதுல உங்களை முழுசா ஈடுபடுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க வெற்றியாளர்களா இருப்பீங்கிறதான் இந்த படத்தின் மூலமாகவும் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ மூலமாகவும் நல்ல சொல்ல செய்தி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.